ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா எக்ஸசைஸ் 10.4ல் 26 சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எக்ஸோட வேல்யூ செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒய்யோட வேல்யூவும் செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எக்ஸை நல்லா பாரு, டிபெண்ட் அப்பான் டீட்டா, அதே மாதிரி ஒய்யும் டிபெண்ட் அப்பான் டீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன ஃபைன் பண்ணணும் முதலே தெரிஞ்சிடணும். dx/dy தான் ஃபைன் பண்ண போகிறோம், dy/dx தான் ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அப்போ இதுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா dy/dθ இருக்கும், அதே மாதிரி இதுக்குள்ளேயும் dx/dθ இருக்கும். இது ஜென்ரலாக கேன்சல் ஆனால் மட்டும் தான் நமக்கு இது ஃபார்மேட்லேயே வரும். ஓகேவா? ஸோ அப்போது பார்த்துக்கணும் முதலே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எந்த மாதிரி ரீஜனில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரூவ் தட். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா இங்கே டீட்டாவை நம்ம π/2 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 1/a, அதாவது டபுள் டைம் டிஃப்ரென்சேஷன் பண்ணால் 1/a வருது, நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டேரெக்டாக சம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்தாங்க, இது டபுள் பார்ட்டிஷன் மெத்தட், தட் மீன்ஸ் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, x = a × θ + sin θவா? ஓகே, a sin θ. ஸோ அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா a × 1 - cos θ. ஓகேவா? ஸோ முதல்ல டிஃப்ரென்சேஷன் பண்ணிடலாம். ரெண்டுத்துக்குமே காமனான வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு θ. இந்த இடத்துல எக்ஸ் வர போகிறது கிடையாது. ஸோ θ வச்சு தான் நம்ம பண்ணுறோமே. ஓகேவா? ஸோ டேரெக்டாக பண்ணலாம். dx/dθ அந்த கேட்டகரியில் வருது. இப்போ எக்ஸை பண்ணனா dx/dθ = a கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கலாம். θவை பண்ணால் 1, ஏன்னா θ போது தானே பண்ணுறீங்க. ஒருவேளை நம்ம θவை எடுக்காமல் எக்ஸ்னு எடுத்தனா இதெல்லாம் வேறு மாதிரி வந்துடும், dθ/x அப்படின்ட்டு எக்ஸ்னு ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டேரெக்டாக θ எடுக்க வரும். θவை கண்ட்ரோல் பண்ணிடலாம். 1 sin θ டிஃப்ரென்சேஷன் பண்ணால் cos θ. பட் ஆனால் cos θ பண்ணும்போது -sin θ. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுட்டு போட்டுருவோம். ஓகே, dx/dθ = இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு சைடு முடிஞ்சதா? ஸோ நெக்ஸ்ட் சைடு பாருங்கள். இந்த இடத்துல ஒய் இதை பண்ணும்போது dy/dθ, ஏன்னா இந்த θ டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் தான் பண்ணுறோம். ஓகே, ஏவை அப்படியே வச்சுக்கலாமா? 1 - 1 பண்ணால் 0. நல்லா பாருங்கள், 1 டிஃப்ரென்சேஷன் பண்ணும்போது 0 ஆகிடும். மைனஸ் காசை பண்ணால் -sin θ. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ a sin θ இது யாரோட வேல்யூன்னு பார்த்தா dy/dθ. நம்ம இன்னும் ஃபார்மேஷனுக்கே போகலை. dy/dxை கண்டுபிடிச்சா மட்டும் தான் சம்மே ரன் ஆகும். இது 2, இது 1. ஸோ நவ் இதை ஃபார்மேட் பிரகாரம் எழுதணுன்னா என்ன ஃபார்மேட்டு, dy/dxன்ற ஃபார்மேட்டுக்கு வரணும். இதுதான் நமக்கு y டேஷ். கரெக்டாக? ஸோ அப்போது என்ன பண்ண போகிறோம்னா dy/dθ, y யாரை பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோன்னா x. ஸோ அது ஒன்று, dx/dθ ஒரு முறை. ஸோ இங்கே என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம் டேரெக்டாக எடுத்துடலாமா? என்ன இருக்குங்க, a sin θ டிவைடட் பை இங்கே a × 1 + cos θ. ஓகே, இந்த dy/dx நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா y டேஷ்னு எடுத்துக்கலாம். நம்ம புக்கில் என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள் y டபுள் டேஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட் சம்மில் நமக்கு y2ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ என்ன மாதிரி ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்காங்கன்னா அதை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இங்கே y டேஷ்னு போட போகிறேன். இங்கே இருக்கிற ஏஏ கேன்சல். அப்போ y டேஷோட வேல்யூ என்ன வந்திருக்கும் நமக்கு, y dash = sin θ/1 + cos θ. ஓகேவா? ஸோ இப்போது y டேஷை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா இது ரெண்டுத்துக்குமே ஆக்சுவலாக வேல்யூஸ் இருக்குது, ஃபார்முலாஸ். ஸோ இப்போ sin θ எப்படி எழுதலாம், 2 sin θ cos θ. அதே மாதிரி 1 + cos θ எப்படி எழுதலாம்னா 2 cos θ/2. ஓகேவா? ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஃபார்முலா தான். ஏன் அந்த மாதிரி ஃபார்முலாவுக்கு மாற்றுறோன்னா சொல்கிறேன். நம்ம இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா θவோட வேல்யூ π/2ன்னு போட சொல்கிறாங்க. sin 90 டிகிரி என்ன வந்துடும் நமக்கு, sin 0 0வா? இதே மாதிரி cos 0 1. அப்போது காஸில் 90 டிகிரி என்ன வந்துன்னா 0. இங்கே sin, ஓகே, sin 90 டிகிரி 1. எனிதிங் பை 0னா இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ ஒருவேளை நம்ம இதை டேரெக்டாக θவோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணால் வராது. ஸோ அப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா சைனை மேபி டேனுக்கு மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ டேனில் மாறுமானா ஓகே, அதை சம்மில் பார்த்துக்கலாம் வாங்க. சரி, ஓகே, இங்கே என்ன இருக்குது, y dash = ஸோ இதோட சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாமா, 2 sin θ cos θ/2. ஆக்சுவலாக இங்கே θ/2 வந்திருக்கும், முன்னாடி 2 போடுறதால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், டிவைடட் பை 2 cos θ/2. ஓகேவா? ஸோ 2 கெட் இன் கேன்சல். ஸோ இங்கே 2 காசு இருக்கா, இங்கே ஒரு காசு, பட் ஆனால் இங்கே 2 இருக்கா, ஒரு ஸ்கொயரும் ஒரு காசு கேன்சல் ஆகிருக்கும். ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தா y dash = sin θ/2 டிவைடட் பை cos θ/2. ஓகேவா? ஸோ sin பை காசு என்னன்னு சொல்லிடலாம் டேரெக்டான்னு பார்த்தா tan θன்னு சொல்லிடலாம். அப்போ y dash = tan θ/2. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா y டபுள் டேஷ், ஏன்னா நமக்கு y டபுள் டேஷ் தான் கேட்டுருக்காங்க. ஸோ அகைன் என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்சேஷன். ஸோ அகைன்
டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யார் டீட்டா தான் ஓகேவா. ஸோ அப்போ என்ன வரப்போகுதுன்னா ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு டேனை பொறுத்த வரைக்குமே டேனை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர். ஸோ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா பை 2. அடுத்தது இன்ட்டு இப்போது டேனை பண்ணியாச்சு, பட் ஆனால் ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கிறதையும் சேர்த்து பண்ணிடணுமா. அப்போது டீட்டா பை 2 பண்ணால் 1/2, டீட்டா பண்ணால் 1. ஓகே, இன்ட்டு ஆக்சுவலாக டீட்டா இருக்குது டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட்டுன்றதால டீட்டா டிவைடட் பை எக்ஸ் ஓகேவா. ஸோ இந்த டிஃப்ரென்சேஷன் பண்ணும்போது சரி இங்கே எக்ஸ் போட்டுருந்துடலாம். ஸோ ஓகே, ஏன்னா லாஸ்ட் ரீஜன் இது. ஓகே, ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸுங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/2 வெளியே எடுத்துடலாம். ஸோ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா பை 2 இன்ட்டு டி டீட்டா பை எக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம முதலே கண்டுபிடிச்சிருப்போம். இது எப்படி இருக்குது டிஎக்ஸ் பை டிடிட்டான்னு இருக்கா, ஆனால் அங்கே என்ன இருக்குன்னா ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா ரெசிப்ரோக்கல், தட் மீன்ஸ் தலைகீழ ஒரு முறை மாற்றிக்கலாம். அப்போ என்ன வரப்போகுது 1/a காஸ் என்ன இருக்குது 1/a 1 + cos θ. ஸோ 1 + cos θ. ஓகே, ஸோ இது வந்துருச்சுங்களா. இப்போ 1 + cos θ ஆல்ரெடி நம்ம இப்போ தான் ஒரு ஃபார்முலா பார்த்தோம் ஓகேவா. ஸோ டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஒய் டபுள் டேஷ் 1/2 சீக்கன் ஸ்கொயர் டீட்டா பை 2 இன்ட்டு ஏவை வெளியே எடுத்துடலாமா ஏ. இங்கே என்ன வரப்போகுது 1/, ஸோ 1 + cos θ என்ன ஃபார்முலா எழுதுன்னா 2 × cos ஸ்கொயர் டீட்டா பை 2வா 2 × cos ஸ்கொயர் டீட்டா பை 2. ஸோ இந்த 2 வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/2a. ஸோ இன்ட்டு ஒரு 2 வந்துடுமா இன்ட்டு 1/2 சீக்கன் ஸ்கொயர் டீட்டா பை 2 இன்ட்டு 1/cos ஸ்கொயர் டீட்டா பை 2. சரி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 2s are 4 1/4a. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா பை 2 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா பை. இங்கே மோஸ்ட்லி என்ன தப்பு பண்ணுவோம்னா காஸ் ஸ்கொயர்ன்றது என்னென்னா சீக்கன் ஸ்கொயருடைய ரெசிப்ரோக்கல். ஸோ அதனால் அடிச்சிடலாம் அப்படின்னு அடிச்சிடுவோம். ஆக்சுவலாக இது ரெசிப்ரோக்கல்னால் இது கீழே இருக்கிறது மேலே தான் போகும், பவரை ஆட் தான் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1/4a இன்ட்டு ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணாலும் பண்ணிடலாம், இல்லை இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் மேலே தூக்கிட்டு போய்ட்டு பண்ணிடலாம். ஸோ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா பை 2 இன்ட்டு ஸோ இந்த 1/cos எப்படி எழுதலாம்னு பார்த்தா சீக்கன் எழுதலாமா. அப்போது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா பை 2 இது என்னென்னு பார்த்தா ஒய் டபுள் டேஷ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒய் டபுள் டேஷ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு π/2. அந்த வேல்யூ நம்ம இன்னும் சப்ஸ்டியூஷனே பண்ணல, இப்போ பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட் மொத்தமாக டெரிவேட்டிவ் முடிஞ்சிச்சாமா. இங்கே பாருங்கள் ஒய் டபுள் டேஷ் மொத்தமாக டெரிவேட்டிவ் முடிஞ்சுதான் டபுள் டேஷ் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். சீக்கன் ஸ்கொயர் ஸோ π/2 டிவைடட் பை 2 இன்ட்டு அதே தான் வரப்போகுது. ஸோ சீக்கன் π/2 டிவைடட் பை 2 ஓகேவா. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கும் சீக்கன் ஸ்கொயர் π/4 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் π/4. ஏன்னா டினாமினேட்டர் கீழே வரும்போது மல்டிப்ளை ஆகிடும். 2 2s are 4. ஸோ ரிமைனிங் என்ன இருக்க போது 1/4a. ஆக்சுவலாக இது காசோட ரெசிப்ரோக்கல் தானே. காஸ் 45 டிகிரி என்ன வரும் 1/√2. அப்போது சீக்கன் என்ன வந்திருக்கும் சீக்கன் 45 டிகிரி இதோட ரெசிப்ரோக்கல் √2 ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது இது ஜென்ரல் ஃபார்முலா தான் 10th பார்த்துருப்போம். இது 1/4a இன்ட்டு √2 ஸ்கொயர் இன்ட்டு √2 ஸ்கொயர். √2வும் ஸ்கொயராக நார்மலாகவே கேன்சல் ஆகிடுமா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 2 × 2. ஸோ 1/4a இன்ட்டு 2 × 2 2 2s are 4 கேன்சல் ஆகிடுமா. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும் 1/a. இதை தானே அவங்க ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/aன்னு. ஸோ அப்போது ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.